சூனப்பிரின் தளத்துக்கு வரவேற்கிறேன். ஹஜ்ஜின் கடமைகள் ஒவ்வொன்றாக ஹாஜிகளுக்கு நிறைவேறி வருகிறது. தற்போது உலகம் முழுக்க பெருநாள் தொழுகை தொழுது அனைவரும் பக்ரீத் பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். சவுதி அரசு அந்த ஹாஜிகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் அந்த ஊர்திகளை தான் நாம் வரிசையாக பார்க்கிறோம். எந்த அளவு மிக நேர்த்தியாக அவர்கள் இந்த உலக மக்களை எந்த ஒரு அசௌகரியமும் ஏற்படாத வண்ணம் கொண்டு செல்வதற்காக எவ்வளோ அருமையான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இதற்காக ஒரு அதிக பணங்கள் எல்லாம் ஹாஜிகளிடம் வசூலிப்பதில்லை. அப்படி வசூலிக்க ஆரம்பித்தாங்கனாக்க கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க உலக முஸ்லீம்கள். இருந்தாலும் ஆட்சியாளர்கள் தங்களுடைய செலவுகளை இந்த புனிதமான இடத்திற்கு கொடுக்கிறார்கள். நாம் வாழ்த்துவோம், வரவேற்போம். அதேபோல் இங்கே ஒரு பதிவு நான் பார்த்தேன். This is Islam in its purest form. This image in Hajj pilgrimage is pronounced reminding at we are all humans. We are born the same and we will die and go to the grave. அதாவது தூய்மையான இஸ்லாம் இந்த ஹஜ் கிரியைகளை அந்த மக்கள் நிறைவேற்றுவதை இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம். நாம் எல்லாருமே மனிதர்கள், அனைவரும் ஒன்றாகத்தான் பிறந்தோம், ஒன்றாகத்தான் வளர்ந்தோம், ஒன்றாகத்தான் இறக்கப் போகிறோம். இறப்பது பிறப்பது எல்லாம் அனைவருக்கும் ஒன்றுதான். நான் தலையில் பிறந்தேன், நான் நெஞ்சில் பிறந்தேன், நீ காலில் பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த சனாதன தர்மம் சொல்லுதே, அதுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலைப்பாடு தான் இஸ்லாமிய நிலைப்பாடு. நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிறது இஸ்லாம். ஆனால் மனிதர்கள் எல்லோரும் ஒன்று கிடையாது. அவரவர்கள் ஒவ்வொரு ஜாதியில் பிறந்தவர்கள் அந்தந்த ஜாதியில் தான் இருக்க முடியும் அப்படின்னு வகைப்படுத்துகிறது சனாதனம். இது நம்ம ஏன் இது கம்பேர் பண்ணுறோன்னாக்க, இப்போ இந்தியாவிலையும் சரி, இஸ்ரேல்லையும் சரி, சேம் அப்படியே கொண்டு வராங்க. இங்கே எப்படி ஆடுகள் மாடுகள் வெட்டுவதற்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசத்தில் நம்ம பார்த்தோம். அவர்களுக்கு என்ன அதில் சிரமம்? ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் முஸ்லீம்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது, முஸ்லீம்களுடைய அந்த வணக்க வழிபாடுகள் இங்கு நமக்கு தொந்தரவு, இதை தொடர விடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு தடைகளையும் நம்ம பார்க்குறோம். அந்த ஏழை மக்கள் அவர்களது அரசு உத்தியோகம் தருவதில்லை, கல்வியில் முன்னுரிமை தருவதில்லை, சிறுபான்மையினர் மக்களை ஒதுக்குகிறீர்கள். அவனாக ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இது மாதிரியான ஆடு மாடுகளை வளர்த்து அதை கொண்டு தன்னுடைய எதிர்காலத்தை நியமித்துக் கொள்வதற்கு அதற்கும் இந்த அரசு அனுமதிப்பதில்லை. இந்துத்துவ அரசு. அதைத்தான் நாம் பார்க்குறோம். இது மிக கொடுமையான ஒன்று. அந்த ஏழை மக்களின் சாபம் உங்களை சும்மா விடாது. அதுதான் நாம் சொல்லுவோம். அந்த ஏழை மக்களை இம்சித்து அவர்களுடைய வீடுகளை இடித்து அவர்களை முன்னுக்கு வரவிடாமல் ஆக்குறதுக்கு என்னென்ன இந்துத்துவாக்கள் செய்கிறதோ அத்தனையும் கடைசியில் அவர்களுக்கு எதிராகவே முடியும். எப்படி இந்த ராமர் கோயிலை இடிச்சுட்டு அங்கே பாபரி மசூதியை இடித்து ராமர் கோயிலை கட்டினாங்க. கடைசியில் என்னாச்சு? அங்கேயே அந்த அயோத்தியிலேயே அந்த மக்களுக்கு தோல்வியை கொடுத்தது அதே இந்து மக்கள். அயோத்தி மக்கள் இந்துத்துவாவுக்கு தோல்வியை கொடுத்தது. அதை நம்ம பார்க்குறோம். இதே தான் நிலைமை. இவர்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க, இது மாதிரி இந்துத்துவ கொள்கைகளை நம்ம பரப்புனாக்க நம்மளை இந்துக்கள் மேலும் மேலும் நம்மளை மேலே கொண்டு வருவாங்க, நமக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது, இங்கே காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிரும் அப்படின்னு தான் நினச்சது. ஆனால் இந்த தேர்தலில் காங்கிரஸ் வீறு கொண்டு எழுந்திருக்குது. இவிஎம் மோசடியின் மூலயமாக ஒரு 140 தொகுதிகளில் இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு பட்டியலை ஒயர் நிறுவனம் வெளியிட்டிருக்குது. அவர்கள்
அங்கு ரீகவுண்டிங் பண்ணாக்க அந்த 150 இடமும் அப்படியே காங்கிரஸுக்கு போகும். அப்போ இவர்களுடைய நிலைமை என்ன? மிக மிக கீழே வருவாங்க. நல்லாவே தெரியும். இவிஎம் மோசடிகள் என்னைக்கு இவிஎம்மை தூக்குறாங்களோ அன்னைக்கு தான் பிஜேபியை கீழே இறக்க முடியும். இதை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் புரிஞ்சுக்கணும். அவர்களை கீழே இறக்குவதற்கான முயற்சிகளை நாம் முன்னெடுக்கணும். இந்த ஏழைகளை இவர்கள் இம்சிப்பது எப்படியாவது இவர்களை சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் செய்கிறாங்க. ஆனால் அது உலகம் முடிவு நாள் வரைக்கும் அது எடுபட போவதில்லை. அதுதான் நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம இந்தியாவில் தான் அப்படின்டாக்க இஸ்ரேல்லையும் பாருங்கள், அதே காரணத்தை செய்கிறான். பேன் அண்ட் sacrificial animal to Gaza reveals Israel's ugly image. அதாவது காசாவில் என்ட்ராகக்கூடிய அந்த பலி பிராணிகள் எதுவுமே நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அந்த மக்களை ஒடுக்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பெரிய குடும்பம். எப்படி நம்ம இந்தியாவில் சனாதனவாதிகள் என்ன செய்கிறாங்களோ அதே தான் அவன் இஸ்ரேலும் ஃபாலோ பண்ணுறான் பாருங்க. ஏன்னா ரெண்டுக்குமே லிங்க் எப்போதுமே இருக்கும். இந்த சனாதனவாதிகள் எப்போதுமே இஸ்ரேலோட ஒரு தொடர்போடு தான் இருப்பாங்க. அவர்கள் செய்கிறது அத்தனையும் பாருங்கள், இங்கே இந்த ஆர்டர் வருதுன்னு பாருங்கள். இவன் என்ன செய்கிறானோ அதையே அவனும் செய்கிறான். அதே மாதிரி இங்கேயும் வந்தேரிகள் தான் செய்கிறாங்க, அங்கேயும் அதே வந்தேரிகள் தான். கவனிச்சிங்களா? இந்தியாவில் செய்யக்கூடியது அதே கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த அதே வந்தேரிகள் தான். அதே மாதிரி பாலஸ்தீனத்தில் போய் பாருங்கள், அவனும் பஞ்சம் பிழைக்க வந்தவன் தான் அந்த இஸ்ரேல்காரன். அந்த நாட்டு மக்கள்கிட்ட சுரண்டி அந்த நாட்டு மக்களை அடிமையாக்கி இந்த நாட்டு மக்களை அந்த நாட்டை விட்டு விரட்டுறதுக்கு ஒன்று ஏற்பாடுகளை பண்ணுறான். அந்த மக்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்கும் தடையாக இருக்கிறான். அவர்களுக்கு உண்ண உடை, இருக்க இடம் எதுவுமே தர்றதில்லை. அவனாக சம்பாரித்து கஷ்டப்பட்டு வீடுகளையும் வாசலையும் கொண்டு வந்தால் அந்த இடத்த போய் இடிக்கிறது. அதே புல்டோசர் கலாச்சாரம் அங்கேயும் கொண்டு போகிறான். 2 பேருடைய எண்ணங்களும் செயல்களும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். உலக மக்கள் அத்தனை பேரும் எதிர்க்கிறாங்க இஸ்ரேலை. அதே மாதிரி இந்திய மக்கள் அத்தனை பேருமே எதிர்க்கிறாங்க. இந்திய சனாதனவாதிகள் செய்யக்கூடிய இந்த ஒட்டுமொத்த செயல்களையும் இந்துக்களும் கண்டிக்கிறாங்க. ஏண்டா இந்துக்கள் நமக்கு என்னன்னு இருந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், பாதிப்பு அவங்களுக்கு தான். ஏன்னா திரும்ப சனாதனம் தலையெடுக்கும். இந்துக்கள், பெரும்பான்மையான இந்துக்கள் 4 வர்ணங்களுக்கு வகைப்படுத்தப்படுவார்கள். பிராமணர்கள் மேலே இருக்கிறாங்கல்ல, மேலே இருக்கிறவன் மேலே இருந்துக்கிட்டே இருப்பான், கீழே இருக்கிறவன் கீழே இருந்துக்கிட்டே இருப்பான். சூத்திரர்கள் ஒடுக்கப்படுவார்கள். அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ மேலாட போடுறதுக்கும் வரி போட்டாங்க, மார்பை மறைக்கிறதுக்கு கூட வரி போட்டாங்க. அந்த கொடுமைகள்லாம் இன்னும் திரும்ப வரணுன்னாக்க நாம் சனாதனத்தை திரும்பவும் கொண்டு வரலாம். அத்தகைய இழிநிலையை நோக்கி இந்த நாடு போகக்கூடாதுனாக்க இந்துக்கள் எதிர்க்கணும். இந்துக்கள் இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை காட்டணும். அப்போ தான் அவர்களுடைய கொட்டம் அடக்கப்படும்.